வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவர்ஜனா வெள்ளி விவாதத்துல பாத்தீங்கன்னா பரப்புரை நடத்திட்டு இருக்கும்போது நடந்த கொடுமைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா வாக்கு சேகரிக்க தெரு வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணும் போது நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள், அதுக்கப்புறம் ஈசிஆர்ல வாக்கு சேகரிக்கும் போது நடந்த சுவாரஸ்யமான சூப்பரான சம்பவம். நாலாவதா பாத்தீங்கன்னா நம்ம கரூர்ல விஜயனாக்கு ஆதரவா விஜயனா வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கிறவங்களுக்கு ஆதரவா மக்களே ஒன்று திரண்டு பிரச்சாரம் பண்ணது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம நல்ல சப்போர்ட் கொடுங்க. நம்ம தொடர்ந்து பேஜ்ல போயிருக்கோம். முதல் பாயிண்ட், ஆதவர்ஜனா அவர் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்துல பரப்புரை செஞ்சிருக்காங்க. அங்க குளத்தூர் தொகுதியில வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க அந்த பாபு, நம்ம நாச்சின் சம்பத், ஆதவர்ஜனா, மணி, லயலா மணி, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நல்லாதான் போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் நம்ம டிஎம்கே ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது குத்தடிமைகள், அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஒரு 4 குத்தடிமைகளை நியமிச்சு அவங்க சரக்கு பாட்டில் எல்லாம் நுணுக்கி அங்க மேல வீசிருக்காங்க. அது ஒரு பெண்ணோட முதுகுல போட்டு காயப்பட்டிருக்கு. என்னடான்னு பார்த்தாக்க பாட்டில், உடஞ்ச பாட்டில்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆதவர்ஜனா என்ன பண்றாருன்னா, உடனே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுங்க, இல்லைன்னா போலீஸ்காரங்க போய் நினைச்சிருவாங்க. அவங்க இந்த நாய் எலும்பு துண்டு போட்டாக்க கம்ப்யூட்டர் போய் வேலை பார்க்குமே, அந்த மாதிரி தான் திமுக எலும்பு துண்டு போலீஸ்க்கு போகுது. போலீஸ் அவங்க சொல்ற வேலையை தான் செய்யும். நீங்க உடனே போய் சிசிடிவி கேமராவை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துல எது கவர் ஆகுமோ அதை பார்த்துட்டு ஒரு 1/2 hour சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்க. அதுல எல்லாம் ரெடி பண்ணி அவங்க தூக்கி அடிக்கிறது நல்லா தெரியுது. இந்த பிடெக், அதாவது என்ன சொல்றது, எச்எம் மீடியாக்கள் தான் சொல்லி அவங்க வழியில இந்த எச்எம் மீடியாக்கள் என்ன பண்ணுதுன்னா, அவங்க போலீஸ்கார ஏதாவது தகவல் சொன்னா அந்த எப்படின்னாக்கா மது அறிஞ்சிட்டு இருக்கும்போது பரிமாறிக்கும் போது அந்த பாட்டில் தெரியாம கீழே இருந்து அப்படின்னு சொல்லி எச்சத்தனமா போறாங்க. அது அதையும் சொல்லியிருந்தது என்னன்னா, இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, தூக்கி போட்டு அப்ப தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு தான் பதிவு பண்ணுவாங்க. அதனாலதான் நாங்க சிசிடிவி தூக்கிட்டோம் அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு அடக்குமுறைகள் எடுத்து அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்காது. எச்சையாவே இருந்தாலும் உள்ள ஒரு களத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னாங்க, அவங்க திறமையை அவங்க காமிச்சுட்டு, உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குல்ல, நீங்க என்னன்னாலும் நல்லா செஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் சொல்லி நீங்க கேளுங்க, மக்கள் யாருக்கு போடுறாங்களோ போடட்டும். ஆனா என்னன்னா, திமுக எதுவுமே பண்ணல, எதுவுமே செய்யல மக்கள். அதனால அவங்களுக்கு ஒரு பயம், நம்ம எப்படி இந்த வாட்டி போய் டெபாசிட் காலி ஆயிரும். அதனால நம்ம இந்த மாதிரி எதனா ஒண்ணு பண்ணி அவங்க அவங்க மேல ஒரு பழியை சுமத்தி எதனா ஒண்ணு பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தொடர்ந்து ஏதாவது ஒரு அழுத்தம் வந்துட்டே இருக்காங்க. இந்த குளத்து பரப்புரையில பாருங்க, போலீஸ் பாதுகாப்பு போடல, மக்கள் எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் நெருக்கிட்டு கரூர் மாதிரி ஆயிடுமோன்னு எல்லாருக்கும் பயம் இருந்த விஷயம். ரெண்டாவது, வெள்ளிவாக்கத்துக்கு வர முடியாம பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி பாதுகாப்பே கூட எப்படி வர முடியும் அப்படின்னு பண்ணாங்க. சரி, இவங்களே எல்லாம் பரப்புரை பண்ணலாம்னாக்க இந்த மாதிரி குண்டர்களை விட்டு அவங்க மேல இதெல்லாம் பண்ணாங்க, அவங்க நினைச்சு போயிடுவாங்க அப்படின்னு. சரி, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தெம்பும் திறனும் இருக்கு, 75 வருஷம் கழிச்சுன்னு சொல்றீங்க, நீங்க ஒத்தையில பாருங்க, ஏன் அவங்களால அதை செய்ய முடியல? இதுதான் திமுகவின் அடக்குமுறை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஆதவர்ஜனா வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணிருக்காரு. சம்ப ரெஸ்பான்ஸ் எல்லாம் திமுக ஏதாவது வராங்க, பெரியாருங்க வராங்கனாக்கா அவங்க கீழே தட்டு இதெல்லாம் ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லுவாங்க, காசு அவங்க கீழே முன்னாடி கொடுத்து வச்சுருவாங்க, பூவெல்லாம் நீங்களே போடுங்க அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடக்கும். நானே நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நான் சென்னை சாலிகிராமத்துல இருக்கும்போது அப்படியே நான் பார்த்துருக்கேன் நிறைய சம்பவம் எல்லாம். அப்போ இதே மாதிரி காசு கொடுத்து நடக்கிறதான் பார்ப்போம். ஆனா இவங்களுக்கு அந்த அன்பின் வெளிப்பாடு தான், நம்ம மாற்றம் வேணும், நல்லது செய்வாங்க அப்படின்றதுதான் அந்த வெளிப்பாடு தான். எல்லாரும் மேல வயசான பாட்டி பூ எடுத்து போட்டு போன இடத்துல ஆரத்தி எடுத்து எல்லாருமே அவங்க நேரத்தில் கொண்டு வைக்கணும், நம்ம ஆசையா ஆர்வமா வராங்க. அதுதான் தன்னழிச்சு. சரிங்களா? மூணாவது பாத்தீங்கன்னா, ஈசிஆர் பி சரவணன், அவர் என்ன ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுன்னா, அப்போ விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து அவர் தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம டிவி இதுல. மக்கள் இயக்கமா இருக்கும்போது இப்போ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா போட்டாங்க. அவர் வீதி வீதியா பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு ஒத்துழைமை, பயங்கரமான ஒத்துழைமை, அவங்க டிஎம்கே போட்டோ காட்டலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தா, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா போய் அந்த டிஎம்கே போட்டோ தூக்கி என்னன்னா, இதுதான் விஜய் நான் சொன்னதுதான், ஒவ்வொரு வீட்லயும் விஜய் அப்படின்னு சொன்னது இதுதான். இதே மத்தவங்க விட அந்த பேர் பண்ணிருப்பாங்க, மேபி காட்டிட்டு கூட நின்று இருப்பாங்க, யாராவது தடுக்காம கூட இருக்கலாம். ஆனா விஜய் நம்ம இருக்கிற பாசத்துல அவங்க போட்டோ காட்டுறது தூக்கி போய் போட்டாங்க. அதுதான். நாலாவது பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவத்தை பாத்தீங்கன்னா, கரூர்ல நடந்த சம்பவம் தான். அந்த தொகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, 41 உயிரை புரிஞ்சுருந்து. இவ்வளவு நடந்தும் விஜய் நான் போலீஸ் சுமத்தும் என்னென்ன செஞ்சும் கடைசியில கரூர்ல செந்தில் பாலாஜி போட்டிடுறாரு. கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாங்க, கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாரு, கோயத்திற்கு அப்படின்ற சொல்லி வந்துருக்காங்க. ஆனா இங்க நம்ம அதே இடத்துல இருந்த மாவட்ட செயலாளருக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஊரே திரண்டு பிரச்சாரம், மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, உண்மை என்னன்னு தெரியும்ல, யார் பக்கம் நிக்கிறாங்கன்றதும் இப்ப நான் நடந்த ஆளுங்கட்சிக்கும் தெரியும். அந்த இதுதான் உண்மை வெளிப்பாடு.
இப்போ எல்லாம் ஒன்று திரண்டு ஒன்னா வந்து அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. பார்க்கவே கண்கூடாது தான். இதுதான் இந்த தொடர் பண்றோம். அந்த அளவுக்கு கம்பல்சரி யார் நிறுத்தினாலும் டிவிக்கு கம்பல்சரி ஜெயிக்கும். இது சரியான டிவி பாருங்க. இந்த 4 விஷயத்தை பார்த்து பாருங்க. அடுத்து மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திப்போம். நன்றி. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.